ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெறும் 4 வேர்டை வச்சு எப்படி தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இல்லைங்க தௌசண்ட்ஸ்க்கு மேலே எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர் அப்படின்னா உங்களால் நிறைய சென்டென்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த 4 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 this, நம்பர் 2 that, நம்பர் 3 these, நம்பர் 4 those. இப்போ பார்த்த 4 வேர்ட்ல ரெண்டு வேர்டு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதுல this அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இது, that அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அது. this அப்படிங்கிற வேர்டை நம்ம பக்கத்துல இருக்க பொருளுக்காக யூஸ் பண்ணுவோம். that அப்படிங்கிற வேர்டு நம்மளை விட்டு தூரத்துல இருக்க பொருளுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா this and that இத நவுனை ரெப்ரசென்ட் பண்ண மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நவுன் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நவுன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ற இடத்துல தான் நம்ம திஸ் அண்ட் தட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இந்த பிக்சரை நல்லா பாருங்க. ஒரு பர்சன், இந்த பர்சனுக்கு பக்கத்துல ஒரு பிரெட் இருக்கு. அப்போ பக்கத்துல இருக்கு அப்படிங்கறனால நம்ம திஸ் அப்படிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வாங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். திஸ் இஸ் அ பிரெட். இதே பிரெட் அந்த பர்சனை விட்டு கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கு. இப்போ எந்த வேர்டு யூஸ் பண்ணணும்? that. வாங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். that is the bread. அடுத்து இந்த பிக்சரை பாருங்க. ஒரு பர்சன் இருக்காரு, அந்த பர்சனுக்கு பக்கத்திலே ஒரு லேப்டாப் இருக்கு. இதை எப்படி நம்ம சொல்லணும்? திஸ் இஸ் அ லேப்டாப். ஏன்னா அவர் பக்கத்திலே இருக்கு. நெக்ஸ்ட் இதே லேப்டாப் அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமா இருக்கு. இப்போ எப்படி சொல்லணும்? வெரி குட், தட் இஸ் அ லேப்டாப். இந்த ரெண்டு வேர்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ரெண்டு வேர்டுமே நவுனை ரெப்ரசென்ட் பண்ற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த நவுன் வந்து சிங்குலரா இருக்கணும். அதாவது ஒரே ஒரு கார், ஒரே ஒரு பஸ், ஒரே ஒரு பிரெட், ஒரே ஒரு சாக்லேட், இந்த மாதிரி ஒன்னு இருக்க இடத்துல தான் நம்ம திஸ் ஆர் தட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த 2 வேர்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற வேர்ட் வந்து தீஸ். அதே மாதிரி நாலாவதா நம்ம பார்க்க போற வேர்ட் தோஸ். தீஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல இவைகள், தோஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல அவைகள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த திஸ் அண்ட் தட் வேர்ட் வந்துட்டு நவுனை ரெப்ரசென்ட் பண்ணுறது. அதே மாதிரி ஒரே ஒரு நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போற தீஸ் அண்ட் தோஸ் வேர்ட் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம். அதாவது நிறைய நவுன் இருக்கணும், நிறைய பஸ், நிறைய காரு, நிறைய ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி இருக்க இடத்துல தான் நம்ம தீஸ் அண்ட் தோஸ் யூஸ் பண்ணுவோம். தீஸ் அண்ட் தோஸ் வந்து குரூப் ஆஃப் நவுனுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பக்கத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படின்னா அத தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு அப்படின்னா தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்க. இப்போ நம்ம பக்கத்துல நிறைய பஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தீஸ் ஆர் பஸ்ஸஸ். இதே நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரமா நிறைய பஸ் நிக்குது அப்படின்னா தோஸ் ஆர் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் நம்ம சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லை எப்படி கொஸ்டின் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. திஸ் இஸ் த பிரெட். இது ஒரு பிரெட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதை எப்படி நம்ம கொஸ்டினாக கேட்குறது? ரொம்ப ஈஸிங்க. திஸ் இஸ் அப்படின்னு இருக்குல்லையே, இந்த இஸ்ஸை தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்களே. இஸ் திஸ் த பிரெட்? இது பிரெட்டா அப்படின்னு கேட்குறோம். அப்போது ஆமா இது பிரெட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம்? திஸ் இஸ் த பிரெட் அப்படின்னு சொல்றது பாசிட்டிவா நம்ம சொல்றது. இதே நம்ம நெகட்டிவா எப்படி சொல்லுவோம்? இது பிரெட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படி? திஸ் இஸ் நாட் அ பிரெட். இது பிரெட் இல்ல. இஸ் பக்கத்துல ஒரு நாட் சேர்த்துக்கோங்க. திஸ் இஸ் நாட் அ பிரெட். ஸோ இது பிரெட் இல்லை அப்படிங்கறது அர்த்தம். இப்போ செகண்ட் வேர்டுக்கு போகலாம். செகண்ட் வேர்ட் தட். தட் இஸ் அ கார். அது ஒரு காரு. இப்போ அது ஒரு காரா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போம் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கும் சேம் தான். அந்த இஸ் ரெண்டாவது தட் இஸ், அந்த இஸ்ஸை தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க. இஸ் தட் அ கார்? அது ஒரு காரா அப்படின்னு. அப்போ இது ஒரு கார் தான் அப்படின்னா தட் இஸ் அ கார் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கார் இல்லை, அது வந்துட்டு ஒரு லாரின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? அது வந்துட்டு கார் இல்லை அப்படிம்போம் இல்லையா. அப்போ தட் இஸ் நாட் அ கார். இதுதான் நெகட்டிவ். அந்த இஸ் பக்கத்துல ஒரு நாட் சேர்த்து நம்ம சொல்லும்போது அது நெகட்டிவா மாறிடும். ஸோ தட் இஸ் நாட் அ கார். மூணாவதா நம்ம பார்த்த வேர்ட் தீஸ். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா. அதே சென்டென்ஸை நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இதுல தீஸ்க்கு பக்கத்துல ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா. அந்த ஆரை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க. இப்போ ஆர் தீஸ் ஃப்ளவர்ஸ் நீங்களும் சொல்லி பாருங்க.
ஆர் தீஸ் ஃப்ளவர்ஸ்? இதெல்லாம் பூக்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஆமாம் இது பூக்கள் அப்படின்னு பாசிட்டிவாக நம்ம சொல்லும்போது தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பூக்கள் இல்லை அப்படின்னா இது வந்துட்டு பூக்கள் இல்லை வேற ஏதோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ தீஸ் ஆர் நாட் ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் பூக்கள் இல்லை, ஆர் பக்கத்தில் நாட் சேர்க்கணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற வேர்டு தோஸ். தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே வச்சுக்கலாம். தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். இதில் தோஸ் ஆர், அந்த ஆரை அப்படியே எடுத்து முன்னாடி போட்டுருங்க. முன்னாடி போட்டு இப்போ நீங்கள் அதை கொஸ்டினாக கேட்கணும். ஆர் தோஸ் ஃப்ளவர்ஸ்? அதெல்லாம் பூக்களா, அவைகள்லாம் பூக்களா அப்படின்னு கேட்போம். ஆமாம் பூக்கள் தான் அப்படின்னா தோஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பூக்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? தோஸ் ஆர் நாட் ஃப்ளவர்ஸ். அந்த ஆர் பக்கத்தில் ஒரு நாட் சேர்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தீஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரியே சேர்க்குறோம். இந்த 4 வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் thousandsக்கு மேலே சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய சேனல்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.